மிருகங்களின் வாய் மற்றும் கால்களில் ஏற்பட்ட நோய் தாக்கம் காரணமாக இறைச்சி மற்றும் அதன் உற்பத்திகளை உணவாக உட்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை பல பகுதிகளில் நீடிக்கப்பட்டுள்ள போதிலும் வவுனியாவில் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருவதாக மிருக வளர்ப்பு மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. வவுனியாவில் இந்த தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் நவரத்னம் கபில்நாத்துடன் ஸ்கைப் ஊடாக நாம் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் கபில். வணக்கம். அண்மையில் நாட்டின் பல பகுதிகளிலும் கால்நடைகளுக்கான கால்வாய் நோய் அல்லது கோமாரி நோய் என்கிற நோய் இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் கால்நடை வளர்ப்பு அவர்கள் எந்த விதமான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை கடந்த பல நாட்களாக காணப்பட்டதன் காரணமாக இவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாகவும் பல பிரதேசங்களிலே இந்த நோய் தற்போது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற போதிலும் வவுனியா மாவட்டத்திலே இது முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படாததன் காரணமாக கால்நடைகளுடைய உற்பத்தி பொருட்கள் அல்லது கால்நடைகளை விற்பனை செய்வதற்கு இதாகவே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு தொடர்ச்சியான நிலைமையிலும் கூட இந்த மிருக வைத்திய துறையினர் தொடர்ச்சியாக தங்களுடைய பங்களிப்பினை நோயை கட்டுப்படுத்துவதற்கு முழு முயற்சியோடு ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறது. எவ்வாறாக இருந்த போதிலும் இந்த கால்நடை வளர்ப்பாளர், அதாவது கால்நடையை மையமாக கொண்ட இந்த வவுனியா மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பாளர்கள் தொடர்ந்தும் இந்த நோயின் தாக்கத்தின் காரணமாக பெரும் அசௌகரியங்களையும் பொருளாதார ரீதியான பின்னடைவுகளையுமே எதிர்கொண்டே வருவதை ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமையாகவே காணப்படுகின்றது. மாற்று தொழில்கள் இல்லாத நிலைமையில் இவ்வாறான அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக உள்ளமை பெரும் துன்பகரமான ஒரு செயற்பாடாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக வவுனியாவிற்கு நவரத்னம் கபில். நன்றி கபில். அது வவுனியாவில் இருந்து இணைந்து கொண்டார் எமது பிராந்திய செய்தியாளர் நவரத்னம் கபில்நாத்.